வணக்கம் நண்பர்களே. என்னோட ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியான திருநெல்வேலி ஸ்டைல் கத்திரிக்காய் வதக்கல் இல்லைன்னா பொரியல் செய்யலாம் வாங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் இல்லைன்னா 10லேருந்து 12 கத்திரிக்காவை 2-3 தடவை கழுவிட்டு நீல வாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டுக்கோங்க. கடாயில் கடலெண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இல்லைன்னா 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து அது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். மூடி போட்டு குக் பண்ண விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மூடி போட்டு குக் பண்ணுறனால அதோட சத்துகள் வெளியே போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது வேகிற கேப்பில் நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். 1/4 மூடி தேங்காய் இல்லைன்னா 2 பத்தை அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 சின்ன வெங்காயம் இல்லைன்னா அரை பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த கத்திரிக்காய் வதக்கல் பொரியலுக்கு டேஸ்ட் கொடுக்கறது. 5 நிமிஷம் கழித்து கத்திரிக்காயில் நிறம் மாறி இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு, இந்த விழுது தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். சேர்த்துட்டு 30 செகண்ட் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் ரொம்ப வெந்துடக்கூடாது. தேங்காய் ரொம்ப வெந்துச்சுன்னா அதுலேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆயிரும், டேஸ்ட்டை கெடுத்துரும். அந்த ஃப்ரெஷ் டேஸ்ட் இருக்கும்போதே 30 செகண்டில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அந்த மசாலா நல்லா டேஸ்ட் இறங்கிரும். இந்த கத்திரிக்காய் பொரியல் இல்லைன்னா வதக்கல் திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.